ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தினப்படி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேங்காய் பிஸ்கெட். 90's கிட்ஸுக்கு எல்லாமே ரொம்பவே பிடிச்ச இந்த தேங்காய் பிஸ்கெட்டை நம்ம ஈஸியாக வீட்டில் செய்யலாம். இது கடையில் பார்த்திங்கன்னா முட்டை யூஸ் பண்ணி செய்வாங்க. நம்ம இன்றைக்கி முட்டை யூஸ் பண்ணாமல் அவனில் செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி பண்ணுறது பார்க்கலாம். நல்ல ஃப்ரெஷ்ஷான முத்தின தேங்காவை நல்லா உடச்சி அதில் இருக்கிற பீசஸை இந்த மாதிரி துருவிக்கோங்க. கேரட் துருவுறது இருக்கு இல்லையா, அதில் நல்லா துருவிக்கலாம். இதை மிக்சியில் நீங்கள் லைட்டாக ஒரு திருப்பி கூட பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி துருவி செஞ்சிங்கன்னா சாப்பிட்றச்சு அதோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதை இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி துருவினதை ஒரு வாணலியில் போட்டு 2 நிமிஷத்துக்கு நம்ம வறுத்துக்க போகிறோம். இதோட கலர் மாறக்கூடாது. லைட்டாக ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வதக்கிறதுனால தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம் போய் நமக்கு தேங்காய் ரொம்ப ட்ரை ஆகிடும். ஸோ வீணாக போகாமல் இருக்கும் பிஸ்கெட்டு. இப்போ ஒரு பவுலில் அரை கப் அளவுக்கு கண்டென்ஸ்ட் மில்க் எடுத்துக்கலாம். இந்த கண்டென்ஸ்ட் மில்க் பார்த்திங்கன்னா ரொம்பவே திக்காக இருக்கும். அதனால் நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி ஃபோக்கோ ஸ்பூனோ வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி பீட் பண்ணுறதுனால இது நல்லா இலகி கொடுக்கும். கை விடாமல் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஏலப்பொடி இருக்கு இல்லையா, அது ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுட்டு திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதே பிஸ்கெட்டை நம்ம அவன் இல்லாமல் இட்லி தட்டில் கூட செய்யலாம். ஒரு பழைய குக்கரில் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு அதில் ஸ்டாண்டு வச்சுட்டு இட்லி தட்டை நல்லா நெய்யில் க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிஸ்கெட் செய்யலாம். இப்போ நான் 1.5 கப் அளவுக்கு அளந்து இந்த கோகனட், அதாவது தேங்காய் துருவல் வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கண்டென்ஸ் மில்க்கும் இந்த தேங்காய் துருவலும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டூட்டி ஃப்ரூட்டி இருக்கு இல்லையா, இது ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்தால் போட்டுக்கோங்க. இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், அதுக்காக போடுறோம். இப்போ மைதா ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த பிஸ்கெட்டோட மாவு பதத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மைதாவை ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல பிஸ்கெட் மாவு ரொம்ப தளராக இல்லாமல் அதே சமயம் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ இந்த பேக்கிங் ட்ரேயில் நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு அது மேலே பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இதில் ப்ளேஸ் பண்ண போகிறோம். நான் முன்ன சொன்னது போலவே நீங்கள் இட்லி தட்டில் குக்கரில் பேக் பண்ணுறதா இருந்தால் அந்த குக்கரை வெயிட் போடாமல் அதே மாதிரி கேஸ்கெட் போடாமல் ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்ல ஹை ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இட்லி தட்டை நல்லா நெய்யில் க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் பேக் பண்ணிக்கோங்க. வெயிட்டும் கேஸ்கெட்டும் போட வேணாம். இப்போ நான் அவனை 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிட்டேன் 180 டிகிரி செல்சியஸில். இப்போ 10 to 12 மினிட்ஸ் நான் அவனில் வச்சு பேக் பண்ண போகிறேன். இந்த தேங்காய் பிஸ்கெட் பார்த்திங்கன்னா 90's கிட்ஸ்க்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ஸ்நாக்காக இருந்தது. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இதை கண்ணாடி பாட்டிலில் போட்டு நிறைய கடையில் வச்சுருப்பாங்க. பட் இந்த காலத்தில் பசங்க இதை ரொம்ப டேஸ்ட் பண்ணது இல்லை அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஸோ இதை நீங்கள் வீட்டிலே ஈஸியாக பண்ணி கொடுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப பாருங்கள், வெளியில் நல்லா க்ரன்ச்சியாகவும் உள்பக்கம் நல்லா சாஃப்டாகவும் மாய்ஸ்டாகவும் இருக்கும். நீங்களும் இதை பண்ணி பார்த்துட்டு பசங்களுக்கு கொடுங்க. எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தினப்படி சமையல் சேனல் பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியில் நான் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.